இந்த நேரம் எப்பேற்பட்டது? இதை பெரியவர்களும் சிறியவர்களும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கதையினுடைய விளக்கம் எப்படி? நேரம் கடந்து கொண்டு போனால் கதையினுடைய குறைபாடுகள் நின்றுவிடும். போகட்டும். இருந்தாலும் நான் யார், எதற்காக வந்திருக்கிறேன் சொல்லட்டுமா? தேவகி அம்மை என்னுடைய தாய்மானாக விளையக்கூடிய கம்சனை நான் எதிர்த்து என்னை அடிக்க வேண்டும் என்று பூதையை விடுத்து அங்கு மல்லர்கள் எல்லாம் அடித்த ஆயர்படியில் இருந்தேன். இருந்த பிறகு இந்த குழந்தை போன்ற முடிவெட்டது. அடுத்து தோரையில படுத்துக் கொண்டிருக்கிறேன். தேவர்களெல்லாம் எனக்கு தருகிறார்கள். ஆயுதமாகப்பட்ட கரத்திலே இருக்கிறார்கள். என்ன கைவரும்போது அதனுடைய உஷ்ணத்தை தாங்க முடியாமல் அவன் தாய் வீட்டுக்கு போக தாய் வீட்டிலே சேர்ந்த பிறகு விஸ்வகர்மா அந்த சூரியனுடைய உஷ்ண தாங்க முடியவில்லை. அப்படி என்பதற்காக அந்த சூரியனை சாகத்திற்கு என்று சொல்லக்கூடிய சாக விபத்து தீ என்று சொல்லக்கூடிய சாணக்கல்லிலே ஏற்றி அந்த சாணக்கல்லில வரக்கூடிய தூளை எடுத்து எனக்கு சங்கு சக்கரம், பிரம்மாவுக்கு கதாயுதம், சிவனுக்கு ஒரு வில், சூழாயுதம் எப்படியெல்லாம் கொடுத்தார். அந்த விஸ்வகர்மா கொடுக்கப்பட்ட அந்த சூரியனுடைய பொண்ணு ரதத்தால் வரப்பட்ட துகள் தான் போடும். இரும்பு அது என்ன பண்ற கரைக்கிறோம். இரும்பு துகளெல்லாம் பாடி செலுக்கிறோம். அந்த தூணு மலை போல இருக்கிறது. அந்த தூணு கலரி எடுத்து அதுக்கு வரைய உபயோகப்படுகிறது. அதை போன்று அந்த சக்கரமா என் கையில் அது மட்டுமல்ல குந்தம்மா தேவனுடைய தங்கையோ பவித்ரா. அந்த பவித்ரா என்று சொல்லக்கூடிய பெண்ணை எனக்கு திருமணம் செய்தார்கள். சொல்லக்கூடிய பெண்ணை பவித்ராவை அண்ணா எங்க கையில் இருக்கக்கூடிய விநியோகம் இதுதான், இதுதான் வைத்துக் கொண்டு பாண்டவர்களை காப்பாற்ற வேண்டும். பாண்டவர்களின் கண்காணிப்பிலே இருக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த துணையும் வரக்கூடாது. இடர்கள் வந்தால் நொடியிலே சென்று அகற்ற வேண்டிய உங்கடம். பாண்டவர்களை காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி காத்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த நேரத்திலே அசுராபுரத்திலே எத்தனையோ நடந்து போச்சு. எத்தனையோ நடந்து விட்டது. மீண்டும் மீண்டும் பாண்டவர்கள் நாடு நகரங்களை தோற்று 13 ஆண்டுகால கடித்து வந்தால் நாடு என்றவன் தவண முறையிலே அனுப்பிவிட்டு நேற்றைய தினத்திலே உண்மைகளை தூர் அனுப்பியிருக்கிறார்கள். கொடுக்கவில்லை. நாட்டை கொடுக்காததினாலே சஞ்சயனை அனுப்பி சஞ்சயோ பாண்டவர்களுக்கு நாடு கிடையாது, காடு காடுதான் என்று சொல்லிவிட பாண்டவர்கள் கதி கலங்கி இருக்கிறார்கள். கூச்சல் கழிவிச்சு
பாண்டவர்கள் கதிகலங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த அஸ்தினாபுரம் யாருக்கு வரும் காலத்தில் அரியணை அமர யாருக்கு தெரியுமா? யாருக்கு? ஆயர்பாடி எனக்கு தூக்கம் வரவில்லை. அடித்தாரம் புரண்டு கொண்டிருக்கிறேன். அநியாயங்களை பெருகி கொண்டு அஸ்தினாபுரத்திற்கு நமக்குத்தான் உரிமை அப்படி என்று தீர்க்க இந்த அஸ்தினாபுர காலையில் அந்த நேரத்தில் அந்நாளையில் இந்த அஸ்தினாபுரம் யாருக்கு எழுதப்பட்டிருக்க தெரியுமா? யாருக்கு தெரியுமா? சும்மா இருக்கிற தேலை போட்டு செடியில விட்டுக்கணும். யார்? துரியோதனன். இனிமேல் ஆட வேண்டியது ஆட்டம் அவன் முடிச்சுட்டான். நான் ஆட்ட துவங்கிட்டேன், அவன் முடிச்சுட்டான். நான் ஆட்டத்தை துவங்கி விட்டேன். துவங்கி விட்ட பிறகு அவன் கடை தேடுவது ரொம்ப கஷ்டம். கடை தேடுவது என்னுடைய தங்கையை மேடையில ஏற்று மாணவங்க செய்து செய்யாத கொடுமையெல்லாம் செய்து துரத்தி கடைசியில காட்டுக்கு அனுப்ப, இந்த காட்டில நாட்டை தரமாட்டேன் என்று அவன் குறைக்க, இவன் நாட்டை தரமாட்டேன் விட்டுட்டாக்க பாண்டவர்கள் காட்டில் நின்றுடுவாங்க. அப்படி என்று இவனுக்கு எண்ணம் இல்லையா? பாண்டவர்கள் காட்டு அனுபவிக்க கண்டிப்பாக நாட்டையாள வர போகிறார்கள். அந்த நாட்டையாளக்கூடிய உரிமை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். அதனால் இந்த நல்ல நேரத்தில்
பாண்டவர்கள் கதி கணங்கி நாராயணா ஐயா யசோதா ஆவ தாண்டவா மச்சவதாரா மாயவதாரா சோண்டவதாரா அப்படி என்று மனிதனாக பத்தாவதான நாமங்களை சொல்லி அவர்கள் பாராட்டுக்கு உரியவர்களாக பாண்டவர்கள் ஏற்படுத்தி இந்த சிக்கல் நீதான் தீர்க்க வேண்டும் சிக்கலை நீதான் தீர்க்க வேண்டும் அப்படி என்று அவர் சாராத மனதில் நினைக்கிறாங்க அதனாலே நான் அவர்களை காண வேண்டும் அல்லவா அவர்களை காண வேண்டும்